ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 6 அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடத்தில் அறிமுகத்தில் பாருங்கள், நமக்கு அணுனா என்னன்னு தெரியும். அணுனா ஒரு மிகச்சிறிய துகள் தான் அணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த அணுவை பற்றி தெரிந்து கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமாகவே இருக்குது. சரிங்களா? கிமு 400 கிரேக்க தத்துவ அறிஞர் டெமோக்ரிட்டஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா பருப்பொருள்கள் அனைத்துமே சிறிய பகுக்க இயலாத அலகுகள் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? முதல்ல கிமு 400 தான் கிரேக்க தத்துவ டெமோக்ரிட்டஸ் தான் பருப்பொருள்கள் எல்லாமே பகுக்க இல்லாத அலகுகள் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் அணுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதாவது நம்ம சுற்றியுள்ள பொருள்கள் எல்லாமே அணுக்களானவை. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது அணுக்களானது தான். பின்னர் 1803 தான் ஜான் டால்டன் என்பவர் தான் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொன்னார். பிறகு ஜே தாம்சன் தான் கேத்தோடு கதிர்கள் மேலப்படும் எலக்ட்ரான்களே ஆய்வின் மூலம் கண்டறிஞ்சார். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அணு ஒரு பருப்பொருள்கள் எல்லாமே ஒரு பகுக்கை இல்லாத அலகுகளால் ஆனது அப்படின்னு டெமோக்ரிட்டஸ் சொன்னார். அதுக்கு பின்னர் 1803 ஜான் டால்டன் அப்படின்னு சொன்னவர் தனிமங்கள் எல்லாமே அணுக்களால் ஆனதுன்னு சொன்னார். ஜே தாம்சன் என்பவரை எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் சரிங்களா, அதற்கு பின்னும் கோல்ட்ஸ்டீன் ஆணோடு கதிர்களை கண்டுபிடிச்சாரு. பின்னால் அதை புரோட்டான்கள் என ரூதர்ஃபோர்டு பெயரிட்டார். அப்புறம் மின் சுமையற்ற நியூட்ரான்கள் 1932 ஜேம்ஸ் ஹார்ட்விக் அப்படிங்கிறவர் கண்டறிஞ்சார். இப்படி தான் ஒவ்வொருத்தரும் படிப்படியாக கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. அணு வெறும் அது வச்சு பிளக்க முடியாத துகள் கிடையாது. அதுக்குள்ளே மறுபடியும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் இருக்குது, புரோட்டான்கள் இருக்குது, நியூட்ரான்கள் இருக்குன்னு அடுத்தடுத்து வந்தவங்களாம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டான்கள், மீசான்கள், பாசிட்ரான்கள் மற்றும் நியூட்ரினோ துகள்கள் போன்ற அடிப்படை துகள்கள் எல்லாமே இந்த அணுக்களில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1911 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞர் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுது அப்படின்னு சொன்னார். இது அணுக்கரு, அதாவது உட்கரு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இந்த அணுனுடைய அமைப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே படித்தாச்சு. இப்போ இனிமேல் கதிரியக்கம் என்னன்னா அப்படின்னு நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போ கதிரியக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கதிரியக்க கண்டுபிடிப்பு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாருங்க. பிரெஞ்சு இயற்பியாளர் ஹென்றி பெக்கரல் அப்படின்னு இருக்காங்களா, அவர் 1896 பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேலைகள், அது லேப் வேலைகள், அந்த ஆய்வு பணிகள் எல்லாமே முடித்த பிறகு இவ்வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் கலந்த ஒரு கூட்டு பொருளை அவருடைய லேபில் அப்படியே வச்சுட்டார். மேசை மேலே வச்சுட்டு அந்த மேசைக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒளிப்பட தகட்டினையும் தெரியாமல் விட்டுட்டு போயிட்டார். அப்போ ஒரு வாரம் கழித்து அவர் பார்த்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மேசையில் இருந்த ஒளிப்பட தகடு கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதாவது ஒரு மேசையின் மேலே ஒரு யுரேனியம் இதையும் தனிமத்தையும் ஒளிப்பட தகடையும் வச்சுட்டு இருந்தார். ஒரு வாரம் கழித்து பார்த்தப்ப அந்த ஒளிப்பட தகடு கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டறிஞ்சார். இதே போலவே இந்த யுரேனியத்திற்கு அருகில் ஒளிப்பட தகடை வைக்கிறப்ப எல்லாமே இந்த ஒளிப்பட தகடு பாதிக்கப்படுவதை கண்டறிஞ்சார். சரிங்களா? அப்போ தான் அவர் சொன்னார் என்னென்னா, யுரேனியம் ஒளிப்பட தகடுனே பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதைத்தான் கதிர் இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகுதான் யுரேனியத்தை கதிரியக்க தனிமம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கதிரியக்க தனிமமாக யுரேனியம் முதல்ல அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போலந்து நாட்டு இயற்பியாளர் மேரி கியூரி மற்றும் அவருடைய கணவர் பியூரி கியூரியுடன் இணைந்து ஃபிட்ச் பிளான்ட் எனப்படும் ஒரு கருமி நிற சிறிய கதிரியக்க கனிமத்தாதிலிருந்து கதிரியக்கம் வருவது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது யுரேனியத்தினுடைய கதிரியக்கமாக தான் இருக்கும், வேற தாதுவாக இருக்கும்னு அவங்க நினைக்கவில்லை. அதனால அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரிங்களா? இதிலிருந்து வெளியாகும் கதிர்கள் தூய்மையான யுரேனியத்திலிருந்து வரும் கதிர்களை விட அதிகமான செறிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இருப்பினும் பிட்ச் பிளான்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்து செறிவடைந்து என்பதையும் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மேரி கியூரியும் பியூரி கியூரியும் யுரேனியத்தை விட மிக குறைந்த செறிவுடைய தாதுவானது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேறு சில பொருட்களையும் இத்தாதுவில் இருப்பதாக கண்டுபிடிச்சாங்க. அவற்றை பிரித்தெடுக்கும் போது அதில் தெரிந்திராத வேதிப்பண்புகள் கொண்ட புதிய பொருள் இருப்பதையும் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? வேறு சில பொருட்களையும் இத்தாதுவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இல்லாமல் சில வேதிப்பண்புகள் கொண்டு புதிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. யுரேனியத்தை போன்ற இப்புதிய பொருட்களும் கதிரியக்க தன்மத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பொருளுக்கு தான் ரேடியம் அப்படின்னு பெயரிட்டாங்க. சரிங்களா? அப்போ கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த கதிர்களான ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளியிடுகிறதையும் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது யுரேனியம் தான் கதிரியக்கத்தை வெளியிடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேரி கியூரியும் பியூரி கியூரியும் ரேடியம் அப்படிங்கிற கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தனிமத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதிரியக்கத்தினுடைய வரையறை என்னன்னு பாருங்க. சில தனிமங்களின் உட்கருக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிலையற்றதாக இருக்கும். இந்த உட்கருக்கள் வந்து சிதைவடைந்து சற்று அதிக நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறும். இந்நிகழ்வை தான் வந்து கதிர் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது சில தனிமங்களுடைய உட்கருக்கள் பற்றி நிலையற்றதாக இருக்கும். இந்த உட்கருக்கள் எல்லாமே சிதைவடைஞ்சு நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறுகின்றன. இந்த நிகழ்வை தான் வந்து கதிர் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உட்கருக்கள் நிலையற்றதாக இருக்கும். அது வந்து அதிக நிலைப்புத்தன்மையை உட்கருக்களாக மாறும். சிதைவடைஞ்சு அவங்க நிலைப்புத்தன்மையுடைய உட்கருவாக மாறும். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்ஃபா மற்றும் பீட்டா காமா கதிர்களை வெளியிடும் நிகழ்வை தான் வந்து கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிகழ்விற்கு உட்படும் அனைத்து தனிமங்களும் கதிரியக்க தனிமங்கள். இந்த மாதிரி கதிர்களை வெளியிடக்கூடிய எல்லா தனிமங்களையுமே வந்து கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இயற்கை கதிரியக்கம்னா என்னன்னு பாருங்க. யுரேனியம் மற்றும் ரேடியம் போன்ற சில தனிமங்கள் கதிரியக்கத்திற்கு உட்பட்டு எவ்வித மனித குறுக்கீடுகள் என்று கதிர்வீச்சுகளை வந்து வெளியிடக்கூடும். சரிமா? சில தனிமங்கள் புற தூண்டுதல் இன்றி தன்னிச்சையாகவே கதிர்வீச்சுகளை வெளியிடுறன. இதைத்தான் வந்து இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில தனிமங்கள் வந்து இயற்கையாகவே கதிர்வீச்சுகளை வெளியிடும். இதில் மனிதனுடைய எந்த தூண்டுதலுமே இருக்காது. அந்த மாதிரியான தனிமங்கள் வந்து அந்த மாதிரியான கதிரியக்கங்களை தான் வந்து இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அணுகின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே 83 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தான் வந்து கதிரியக்கத்தை வந்து வெளியிடும் திறன் பெற்றதாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம், ரேடியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில தனிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அணுகின் 83 விட குறைவாக இருந்த போதிலும் கதிரியக்கத்தை வந்து வெளியிட்டுச்சு. ஓகேங்களா? கதிரியக்கத்தன்மையை வந்து வெளியிட்டுச்சு. அந்த தனிமங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீட்டியம், புரோமித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அணு எண்கள் பார்த்தீங்கன்னா 43, 63. ஓகேங்களா? பொதுவாக 83க்கு அதிகமாக இருக்கு. 83 விட அதிகமாக அணு எண் கொண்ட தனிமங்கள் தான் கதிரியக்கத்தன்மையை வெளியிடும். அந்த தனிமம் தான் வந்து யுரேனியம், ரேடியம். ஆனால் சில தனிமங்கள் மட்டும் 83 விட கம்மியாக இருந்த பொழுதும் அது கதிரியக்கத்தன்மையை வெளியிட்டுச்சு. அந்த தனிமங்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீட்டியம், புரோமித்தியம் தான். அதனுடைய அணு எண்கள் பார்த்தீங்கன்னா 43, 61 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 29 கதிரியக்க பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் பெரும்பாலுமே வந்து பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செயற்கை கதிரியக்கம் மற்றும் தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு என்ன பாருங்க. இயற்கை கதிரியக்கம்னா இயற்கையாகவே வந்து சில தனிமங்கள் கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தனிமங்கள் இயற்கை கதிரியக்கம். இந்த செயற்கை கதிரியக்கம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு தான் வந்து செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனிதர்கள் மூலமாக உருவாகக்கூடிய கதிரியக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தூண்டப்பட்ட முறையில் அல்லது லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றக்கூடிய தன்மைக்கு தான் வந்து செயற்கை கதிரியக்கம்னு சொல்கிறாங்க. 1933 பார்த்தீங்க அப்படின்னா இம்மாதிரியான கதிரியக்கத்தினை வந்து ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் ஆகியோர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள் உட்கருக்களை வந்து ஆல்ஃபா துகளில் வந்து கொண்டு மோதும் போதே அது வந்து தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடும். ஓகேங்களா? அது லேசான தனிமங்கள்ல அதனுடைய உட்கருக்களை வந்து ஆல்ஃபா துகளை தாக்கும் போது அது கதிரியக்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதிரியக்கத்தில் கட்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளியாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு வந்து தாய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு தனிமத்தினுடைய லேசான தனிமத்தினுடைய உட்கருவை வந்து ஆல்ஃபா துகளை கொண்டு தாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது சிதைவடைந்து தான் வந்து கதிரியக்கங்களை வெளியிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த தனிமத்தை வந்து கதிரியக்க சிதைவதற்கு உட்படுத்துகிறோமோ அந்த இதைத்தான் வந்து அந்த உட்கரு தான் வந்து தாய் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தனிமத்தினுடைய உட்கருவை வந்து சேய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு தான் வந்து சேய் உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படுத்தும் துகள் வந்து எரித்துகள். இதை வந்து தூண்ட பயன்படுத்துறதுக்கு இப்போ ஆல்ஃபா துகளை பயன்படுத்துறீங்க. அந்த துகளை தான் வந்து எரித்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு பின்னாடி உருவாகக்கூடிய துகள்கள் வந்து விடுதுகள் என்றும் பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எரித்துகள் வந்து நிலையற்ற தாய் உட்கருவினில் மோதும் போது தன்னிச்சையாக விடுதுகளை வெளியேற்றி செய் உட்கருவாக மாறுது. சரிங்களா? அதாவது ஒரு லேசான தனிமத்தை வந்து ஏதாவது ஒரு துகளை கொண்டு தாக்குறப்ப அது வந்து ஒரு என்ன ஆகும், சேய் உட்கருக்களை வந்து உருவாகும். இது தாய் உட்கரு, இது சேய் உட்கரு. இதை தாக்கக்கூடிய துகள் தான் வந்து எரித்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியேறக்கூடிய துகள் தான் வந்து விடுதுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
இப்போ இந்த இயற்கை கதிரியக்கத்திற்கும் செயற்கை கதிரியக்கமும் இடைப்பட்ட வேறுபாடு என்னன்னு பாருங்க. இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வாகும். இது அணுக்கருவினுடைய தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் தான் உமிழப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தன்னிச்சையான நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு. இது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா 83 விட அதிகமான அணு எண் கொண்ட தனிமங்களில் தான் நடைபெறும். இது வந்து 83 விட குறைவான அணு எண் கொண்ட தனிமங்களில் வந்து நடைபெறுது செயற்கை கதிரியக்கம். இதனை கட்டுப்படுத்த முடியாது, இதனை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸ் மற்றும் ஒய் என்ப முறையே தாய் மற்றும் சேய் உட்கரு என குறிச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது ஒரு பெரிய உட்கரு, ஓகேங்களா. இதுலேருந்து விடுபட்ட வந்த ஒரு உட்கரு தான் சேய் உட்கரு, ஓகேங்களா. அது வந்து ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அணுக்கரு சிதைவை வந்து கீழ்க்கடவாறு குறிப்பிடலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸ் கமா ஒய் ஏ மற்றும் வி என்பது பார்த்தீங்க அப்படின்னா எரித்துகள் மற்றும் விடுதுகள் என எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பெர்லியம் ஹீலியமும் அது 4 9 2He4 அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் C13 உருவாகும். சரிங்களா? 4 2 6 9 4 13. அப்போ இந்த கார்பன் மறுபடியும் மேலே சிதைவடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா C12 6 அப்புறம் ஒரு நியூட்ரான் வெளியிடும். அப்போ மேற்கண்ட அணுக்கரு வினையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் C613 என்பது பார்த்தீங்கன்னா நிலைப்புத்தன்மையற்றதாக இருக்கும். மேலும் அது வந்து கதிரியக்கத்தன்மையை வந்து வெளியிட்டுட்டே இருக்கும். இவ்வினையைத்தான் வந்து பெர்லியம் அதாவது 4 9 ஆல்ஃபா என் கார்பன் 612 என குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதிலிருந்து என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்லியம் ஹீலியத்துலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா கார்பன் 612 ஒரு நியூட்ரினோ துகளும் உருவாகுது. அப்போ இந்த கதிரியக்கத்தன்மையும் உருவாகும். சரிங்களா? அடுத்தது இந்த கதிரியக்கத்தினுடைய அலகு என்னன்னு பாருங்க. கியூரி. இது கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் வந்து சிதைவுகள் ஏற்பட்டால் அது வந்து ஒரு கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3.7 × 10⁻10 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிதைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஒரு கியூரிமாங்க. இது தோராயமாக 1 கிராம் ரேடியம் வந்து 226 ஏற்படுவதற்கு சிதைவிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 226 ஏற்படுத்தும் சிதைவிற்கு சமங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கியூரிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும் கதிரியக்கத்தினுடைய தனிமத்தினுடைய அளவு தான் வந்து ஒரு கியூரி, ஓகேங்களா. ஒரு வினாடி நேரத்தை 3.7 × 10⁻10 அளவுக்கு சிதைவுகளை ஒரு தனிமம் தந்துச்சுன்னா அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு கியூரி, ஓகேங்களா. அடுத்து ரூதர்ஃபோர்டு என்னன்னு பாருங்க. இது கதிரியக்கத்தினுடைய மற்றும் ஒரு அலகு. கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவத்தினுடைய அளவு 10⁻6 இருந்துச்சுன்னா அது ஒரு ரூதர்ஃபோர்டு, ஓகேங்களா. அப்போ ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படின்னா ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 அளவு சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு தான் வந்து ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பெக்கோரல்னா என்னன்னு பாருங்க. கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு தான் வந்து பெக்கோரல் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரேஞ்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு தான் வந்து ரேஞ்சன். ஒரு ரேஞ்சன் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கும் அளவுக்கு வந்து இது சமமாக இருக்கும். அது 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து சமமாக இருக்கும். அதுதான் ரேஞ்சன், ஓகேங்களா. அடுத்து ஆல்ஃபா மற்றும் பீட்டா காமா கதிர்கள்னா என்னென்னு பாருங்க. கதிரியக்கத்திற்கு உட்படும் கதிரியக்க உட்கரு செறிவு மிகு அல்லது அபாயகரமான கதிர்களை வெளியிடும். வழக்கமாக அதை வந்து 3 துகள்களாக சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள். இது 3மே வந்து கதிரியக்க கதிர்கள். சரிங்களா? இந்த தெரிந்து கொள்களில் பாருங்கள். யுரேனஸ் கோள் பெயரிட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு ஃபிட்ச் பிளான்ட் என்ற கதிரியக்க கனிமத்தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்ட்டின் கிலாஃப்ரத் தான் கண்டுபிடிச்சாரதா சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களுடைய பண்புகள் என்னென்னு பாருங்கள். இந்த 3 கதிர்களின் பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சில ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் காணப்படும். இது எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சரிங்களா? இதனுடைய பண்புகள் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா, ஓகேங்களா. இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இதில் 2 புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவின் உட்கருக்கு வந்து இது சமமாக இருக்கும். இது அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகள்களான எலக்ட்ரான்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மின்சுமை. இவை நேர்மின் சுமை கொண்ட துகள்கள். ஒவ்வொரு ஆல்ஃபா துகளினுடைய மின்சுமை பார்த்தீங்கன்னா +2e. இவை எதிர்மின் மின்சுமை கொண்ட துகள்கள். பீட்டா துகளினுடைய மின்சுமை பார்த்தீங்கன்னா -e.
இது மின்சுமையற்றவை நடுநிலை துகள்கள். காமா துகளின் மின்சுமை பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் திறன் பாருங்கள். ஆல்ஃபா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்காக காமா துகள்களை விட 10,000 மடங்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அயனியாக்கும் திறன் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். ஒப்பீட்டு அளவில் பார்க்குறப்ப குறைந்த அளவே அயனியாக்கும் திறன் வந்து பெற்றிருக்குது காமா கதிர்கள். சரிங்களா? அடுத்தது ஊடுருவும் திறன் பாருங்கள். மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் உடையது. அதாவது தடிமனான தாளை கொண்டு இவற்றை தடுத்துவிட முடியும்னு சொல்கிறாங்க. ஆல்ஃபா கதிர்களை விட அதிக ஊடுருவும் தன்மை கொண்டது. மெல்லிய தகட்டின் வழியே இவை ஊடுருவி செல்லும். சரிங்களா? பீட்டா கதிர்களை விட இது அதிகமாக ஊடுருவ தன்மை கொண்டவை. தடிமனான உலோகங்கள் வழியே இது வந்து ஊடுருவி செல்லக்கூடியது அப்படிங்கிறாங்க. அடுத்து மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படக்கூடிய விளைவு பாருங்க. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். அதாவது ஃப்ளெமிங் இடக்கை விதிப்படி இது வந்து காந்தப்புலம் மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். இது பார்த்தீங்கன்னா மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். ஆனால் ஆல்ஃபா துகள்கள் விலகல் அடையும் திசைக்கு எதிரான திசைகளில் வந்து இது வந்து விளக்கமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது மின் மற்றும் காந்தப்புலங்களால் விலகல் அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க காமக்கதிரை. அடுத்து திசைவேகம் பாருங்கள். இது ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 வரையிலான மடங்கு வரையிலான திசைவேகத்தில் இது செல்லும் அப்படிங்கிறாங்க. அதே ஒளியின் திசைவேகத்தில் பார்த்தீங்கன்னா 9/10 மடங்கு திசைவேகத்தில் வந்து இது செல்லும்ங்கிறாங்க. ஒளியின் திசைவேகத்திலேயே இது செல்லும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கதிரியக்க இடம்பெயர்வு விதி அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 வந்து ஜாடி மற்றும் ஃபஜன் வந்து விளக்கினார். கதிரியக்க சிதைவு விதி வந்து கீழ்கண்டவாறு சொல்லப்படுது. அதாவது இந்த ஆல்ஃபா பீட்டா கதிரை சிதைவிடும் போது சேய் உட்கரு உருவாகுது இல்லைங்களா? அப்போ வந்து கதிரியக்க இடம்பெயர்வு விதி மூலம் 1913 தான் வந்து ஜாடி ஃபஜன் வந்து விளக்கினார். இதைத்தான் வந்து கதிரியக்க சிதைவு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பாருங்க. கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்ஃபா துகளை உமிழும்போது அதன் நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 என்ற அளவில் குறைந்து ஒரு புதிய சேய் உட்கரு உருவாகுது இல்லைங்களா? அதைத்தான் வந்து கதிரியக்க விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் கதிரியக்க தனிமம் என்று பீட்டா துகளை உமிழும்போது அதன் நிறை எண்ணில் மாறாமலோ அதனுடைய அணு எண்ணில் மட்டும் ஒரே ஒரு எண்ணு மட்டும் அதிகரிச்சுது அப்படின்னா அது புதிய அதிகரித்து ஒரு புதிய சேய் உட்கரு உருவாகும். ஒன்றும் இல்லைங்க. கதிரியக்க சிதைவு விதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதிரியக்க தனிமம் ஆல்ஃபா துகளை உமிழும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது அணு எண்ணில் பார்த்தீங்கன்னா நிறை எண்ணில் பார்த்தீங்கன்னா 4 அணு எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து குறைஞ்சிரும். அதுதான் அப்போ தான் வந்து இந்த ஆல்ஃபா துகளை சிதைக்கிறப்ப இது குறைஞ்சு ஒரு புதிய சேய் உட்கரு உருவாகும். இதே பீட்டா துகளாக இருந்துச்சு அப்படின்னா நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அணு எண்ணில் பார்த்திங்கன்னா 1 வந்து கூடியிருக்கும். ஓகேங்களா? ஒரே ஒரு தனிமம் வந்து கூடியிருக்கும். அதுதான் வந்து பீட்டா இது உருவாகும். அப்போ வந்து ஒரு புதிய சேய் உட்கரு உருவாகும். இந்த மாதிரி இது பேர் தான் வந்து கதிரியக்க சிதைவு விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ஃபா சிதைவுனா எப்படின்னு பாருங்கள். அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்ஃபா துகளை உமிழும். ஓகேங்களா? உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறும் தான் வந்து ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அணுக்கரு வினையின் போது ஒரு நிலையற்ற தாய் உட்கரு வந்து சிதைஞ்சு ஒரு சேய் உட்கரு உருவாகும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆல்ஃபா துகளை உமிழ்ந்து ஒரு சேய் உட்கரு உருவாகிறதுக்கு பேர் தான் ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா சிதைவதில் நார்மலாக என்ன சொல்லியிருக்கேன், இந்த நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 கூடுதல் ஆகும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டாக யுரேனியம் 232 சொல்கிறாங்க பாருங்கள். 38 அதாவது யுரேனியம் 238 சிதைவடைந்த ஆல்ஃபா துகளை உமிழும். அதே சமயம் வந்து தோரியம் -223 மாறும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யுரேனியம் இதில் ஆல்ஃபா துகளை சிதைஞ்சு என்னமாகுது அப்படின்னா இதில் 4 குறைஞ்சிது, இதில் 2 குறையுது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்லுவாங்க. 2He4 ஹீலியம் இதுவும் உருவாகும். அப்போ ஒரு தாய் உட்கருவானது ஆல்ஃபா இதனால சிதைவடைந்து அது நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 குறையிறதுக்கு பேர் தான் வந்து குறைஞ்சு ஒரு புதிய சேய் உட்கரு நிலைத்தன்மையுடையதாக உருவாக்கும். இதைத்தான் வந்து ஆல்ஃபா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஆல்ஃபா சிதைவுனா நிறை எண்ணில் 4 அணு எண்ணில் 2 வந்து குறையிறதுக்கு பேர் தான் ஆல்ஃபா சிதைவு. அவ்வளோதான். சிதைஞ்சு ஒரு புதிய உட்கரு உருவாகும், ஒரு சேய் உட்கரு உருவாகும். அதே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா சிதைவுனா என்னென்னு பாருங்க. அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுறதுக்கு பேர் தான் பீட்டா சிதைவு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறை எண்ணில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அணு எண்ணில் மட்டும் ஒரே ஒரு இது வந்து கூடி இருக்கும். இதில் வந்து ஒன்று அதிகமாகும். சரிங்களா? அப்போ பாஸ்பரஸ் பீட்டா சிதைவு பாருங்கள். பாஸ்பரஸ் 1532 இது எஸ்ஸாக மாறும். சல்ஃபராக மாறி 32 16 மாறிடும். இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து போயிடும். ஓகேங்களா? அப்போ பீட்டா சிதையும் போது நிறை எண்ணில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அணு எண்ணில் மட்டுமே ஒன்று அதிகரிக்கும். இந்த வினையில் வந்து என்ன ஆகும், ஒரு புதிய சேய் உட்கரு உருவாகுது. சரிங்களா? இதுதான் வந்து பீட்டா சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க.
குறிப்பில் என்ன பாருங்க, அணுக்கரு வினையில் தோன்றும் புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண்ணால் அல்லாமல் அணு எண்ணால் அறியப்படும். அந்த அணு எண்ணால் தான் வந்து அறியப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து காமா சிதைவுன்னா என்னன்னு பாருங்க. அதாவது காமா சிதைவின் போது உட்கருவினுடைய ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றமடைகிறது. அதன் அணு எண் மற்றும் நிறை எண்ணில் வந்து எந்த விதமான மாற்றமும் எதுவும் இல்லாமல் அதே அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமா சிதைவுகள் பிரச்சனையே இல்லைங்க, எந்த விதமான மாற்றமுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதனுடைய ஆற்றல் மட்டம் மட்டும்தான் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அணுக்கரு பிளவு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அணுக்கரு பிளவு இது யுரேனியம் உட்கருவினையை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட இரு சிறு உட்கருக்களாக பிளவுற்று சில நியூட்ரான்களையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அதாவது இப்போ யுரேனியம் உட்கரு இருக்கு இல்லைங்களா, இப்போ யுரேனியம் தனிமம் இருக்குது, இதனுடைய உட்கருவை வந்து தாக்குறீங்க. அப்போ தாக்குறப்ப இந்த ஒப்பீட்டளவில் சமமான நிறை கொண்ட சிறு உட்கருகளாக இது பிரியும். இது மறுபடியும் வந்து 2 சமமான நிறையுள்ள உட்கருகளாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சு நியூட்ரான்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அப்படிங்கிறத வந்து யார் முதல்ல கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 1939 ஜெர்மன் அறிவியல் அறிஞர்கள் ஆண்டோகான் மற்றும் எஃப் ஸ்ட்ராஸ்மன்ஸ் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அணுக்கரு வந்து ஒரு அந்த ஏதாவது வந்து தாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யுரேனியம் உட்கரு வந்து ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குறப்ப அது சம அளவில் பிரிஞ்சு மறுபடியும் அந்த சிறு சிறு உட்கருகளாக பிரியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கனமான அணுவின் உட்கரு வந்து பிளவுபட்டு 2 சிறு உட்கருக்களாக மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதிக ஆற்றலுடன் சேர்ந்து நியூட்ரான்கள் வெளிப்படக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணுக்கரு வந்து ஒரு நியூட்ரானால் தாக்கப்படும் போது ஒரு சம எண்ணிக்கை நிறையுள்ள 2 உட்கருக்களாக மாறும். அப்போ வந்து அதே சமமான அளவு ஆற்றலும் நியூட்ரான்களும் வெளிப்படக்கூடிய நிகழ்வுக்கு தான் பேர் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த யுரேனியம் 235 அதனுடைய அணுக்கரு பிளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். யுரேனியம் 92 235 இது வந்து நியூட்ரான்களை கொண்டு தாக்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். 56 36 இது 2 பார்த்தீங்கன்னா 92 மாறும். இது 141 92 190 232 233 சரிங்களா? 234 மாறும். சரிங்களா? அப்போ இது பி 56 பி 141 36 கேஆர் 92. அப்போ கிரிப்டான். ஓகேங்களா? அப்போ 3 நியூட்ரான் வந்து 1 இதுவும் மாறும். ஓகேங்களா? அப்போ யுரேனியம் வந்து இந்த மாதிரி பிளவுபட்டு சிறு உட்கருக்களாக 2 சம நிறையுள்ள இரு உட்கருக்களாக இது வந்து மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பிளவிற்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 × 10 - 11 அளவுடைய சராசரி ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆற்றலும் அந்த சம நிறையில் உள்ள உட்கருக்களும் உருவாகும். ஓகேங்களா? இதைத்தான் வந்து அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இந்த மாதிரி ஒரு அணுவை வந்து ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குனீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி 2 உட்கருக்களாக உட்கருக்களாக மாறும். அப்போ நியூட்ரான்களும் வெளிப்படும். இதைத்தான் வந்து அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிளவுக்கு உட்படும் பொருள்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கதிரியக்க பொருள் ஒன்று நியூட்ரான்களை உட்கவர்ந்து நிலைநிறுத்தப்பட்ட பிளவுகளை ஏற்படுத்துமானால் அப்பொருள் பிளவுக்கு உட்படும் பொருள் எனப்படும். ஓகேங்களா? அதாவது நியூட்ரான்களை உட்கவர்ந்து, அதாவது ஒரு கதிரியக்க பொருள், அதாவது லேசான ஒரு தனிமம். ஓகேங்களா? அந்த கதிரியக்க பொருள் வந்து நியூட்ரான்களை உட்கவர்ந்து ஒரு சில பிளவுகளை ஏற்படுத்தினால் அதுதான் பிளவுக்கு உட்பட பொருள்னு சொல்லுவாங்க. இப்போ யுரேனியம் வந்து என்ன ஆகும்? பிளவுக்கு உட்பட்டு ப்ளூட்டோனியம் 239ஆகவும் ப்ளூட்டோனியம் 241ஆகவும் மாறும். ஓகேங்களா? யுரேனியத்தினுடைய எல்லா ஐசோடோப்புகளுமே பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படுறதில்லை. யுரேனியத்தினுடைய 235 மட்டும்தான் பிளவுக்கு உட்படுது. யுரேனியம் 238 பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தனிமமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா தனிமமே பிளவுபடும் அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில தனிமங்கள் மட்டும்தான் பிளவுபடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியத்தில் பார்த்தீங்கன்னா 235 தான் பிளவுபடும், 238 வந்து பிளவுபடுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 238 பார்த்தீங்க அப்படின்னா 99.2% இயற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 99.28% யுரேனியமும் மீதமுள்ள 0.72% யுரேனியமும் 235 தனிமமும் தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது இயற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 238 பார்த்தீங்க அப்படின்னா 99% கிடைக்குது. இந்த 235 யுரேனியம் 235 பார்த்தீங்கன்னா 0.72 தான் கிடைக்குது. இந்த 0.72 யுரேனியம் 35 இருக்குங்களா, அது மட்டும்தான் பிளவுக்கு உட்படுமே தவிர இந்த யுரேனியம் 238 வந்து பிளவுக்கு உட்படாதது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
அப்போ இந்த மாதிரி பிளவுக்கு உட்படாத இது இருக்கு இல்லைங்களா, இந்த யுரேனியம் 235 பார்த்தீங்க அப்படின்னா பிளவுக்கு உட்படுறதில்ல. இந்த மாதிரி பிளவுக்கு உட்படாத சில தனிமங்களை வந்து நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் இதை வந்து பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாக நம்ம மாற்ற முடியும். இதைத்தான் வந்து வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 238 தான் பிளவுக்கு உட்படாது. 238 தோரியம், 232 புளூட்டோனியம், இதெல்லாம் வந்து 240. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தனிமம் இயற்கையில் ஒரே மாதிரி தனிமம் இருந்தாலும் யுரேனியம் 235 238 ரெண்டுமே இருந்தாலும் அது ரெண்டுமே பிளவுக்கு உட்படுறதில்ல. ஒரு தனிமம் தான் பிளவுக்கு உட்படுது. அதில் அது கம்மியாக காணப்படக்கூடிய 0.72% மட்டும் காணப்படக்கூடிய யுரேனியம் 235 மட்டும்தான் பிளவுக்கு உட்படுது. அதே பிளவுக்கு உட்படாத யுரேனியம் 232 சில நியூட்ரான்கள் கதிர்களை கொண்டு தாக்குறப்ப அதுவும் பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்ற முடியும். அதைத்தான் வந்து வளமை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுரேனியம் 238 தவிர தோரியம் 232 புளூட்டோனியம் 240 பிளவுக்கு அதை வந்து நியூட்ரன்களை கொண்டு தாக்குறப்ப அது பிளவுக்கு உட்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து தொடர்வினை அப்படின்னா என்னன்னு பாருங்க. யுரேனியம் U235 அணுக்கருவினை நியூட்ரானை கொண்டு தாக்கும்போது பிளவுக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்கள் வந்து வெளியிடப்படுது. ஓகேங்களா, அந்த யுரேனியம் 235 இருக்குங்களா, அதை வந்து ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குறப்ப என்ன ஆகும், பிளவுக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்கள் வந்து வெளியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 நியூட்ரான்களும் அடுத்து ஒரு 3 யுரேனியம் உட்கரு பிளவிற்கு காரணமாக அமையும். அந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா 9 நியூட்ரான்கள் அடுத்து வரும் 9 யுரேனியம் உட்கரு பிளவிற்கு வந்து காரணமாக இருக்கும். அந்த 9 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வர 27 நியூட்ரான்களுக்கு வந்து உருவாக காரணமாகுது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்றுட்டே இருக்கும். சரிங்களா, இப்போது பிளவுபடக்கூடிய அணுக்கரு பிளவு ஏற்படக்கூடிய இந்த தனிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இருக்கிறது 9 மாறும், 9 இருக்கிறது 27 மாறும். இந்த மாதிரி பிளவுபட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதே போல தான் இந்நிகழ்வு வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே இதை வந்து தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்வினை என்று அழைக்கப்படுகிறது. தொடர்வினையில் பார்த்திங்க அப்படின்னா தன் பரவுதல் நிகழ்வின் மூலம் நியூட்ரான்களின் எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கும். அதாவது அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். 3, 9, 27 அந்த மாதிரி அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா, அப்போ தொடர்வினையை வந்து கட்டுப்பாடான தொடர்வினை மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இந்த கட்டுப்பாடான தொடர்வினையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிவரும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து 1 என்ற அளவில் பராமரிக்கப்படும். அது கட்டுப்பாடான தொடர்வினையாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரான்கள் எண்ணிக்கை 1 தான் இருக்கும். அதாவது உட்கவரும் பொருட்களை கொண்டு வெளிவரும் நியூட்ரான்களில் வந்து ஒரே ஒரு நியூட்ரான் மட்டுமே தொடர்வினைக்கு அனுமதித்து மற்ற நியூட்ரான்கள் உட்கவரப்படும். 1 மட்டுமே மறுபடியும் தொடர்வினை பெறணும், மற்றதெல்லாம் உட்கவரப்படும் சொல்கிறாங்க. ஆகையால் இவ்வினையானது ஒரு கட்டுப்பாடான வினையாக இருக்கும். இத்தொடர்வினையின் மூலம் வெளியேற்றப்படும் ஆற்றல் வந்து ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்தப்படும். சரிங்களா, கட்டுப்பாடான தொடர்வினையாக இருந்தால் அதை வந்து அதனுடைய ஆற்றலை வந்து நாம் ஆக்கப்பூர்வமான செயலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அணுக்கரு உலையில் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றலை உருவாக்க கட்டுப்பாடான தொடர்வினையே வந்து பயன்படுத்தப்படுது. ஏன்னா இது கட்டுப்பாடாக இருக்கிறனால இது அணுக்கரு உலையிலலாம் வந்து ஈஸியாக பயன்படுத்தலாம். இதே கட்டுப்பாடற்றதாக இருந்தால் அது வந்து பெருகிக்கிட்டே போகும். சரிங்களா, அது வந்து ரொம்ப டேஞ்சரஸானது, ஆபத்தானது. இதே பாருங்க, இவ்வகை தொடர்வினையில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற நியூட்ரான்களுடைய பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் வந்து அதிகமான பிளவு பொருள்களும் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எண்ணற்ற நியூட்ரானுடைய பெருக்கமும் அதிகமாகும், அதே சமயம் அந்த பிளவும் அதிகமாகிக்கிட்டே போயிருக்கும். முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்குள்ள வந்து இதனால் வந்து என்னவாகும், அதிகப்படியான ஆற்றல் வந்து உருவாகும். அப்போ இந்த வினையை தான் வந்து இந்த தொடர்வினையை பயன்படுத்தி அணுகண்டு வெடித்தல் போன்ற நிகழ்வுகள்லாம் நடைபெறுது. இந்த வினையை தான் வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதாவது இந்த மாதிரி ஒரு அணுக்கரு பிரிஞ்சு ரெண்டு அணுப்பாக பிரியும் சிறிய. இது பார்த்திங்கன்னா 3 நியூட்ரான்களை வெளியிடும். இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சு மறுபடியும் 2 உருவாக்கும். இந்த இது வந்து பிரிஞ்சு 2 உருவாகுது. இதுவும் 3 நியூட்ரான்களை வந்து வெளியிடும். அப்போ இது வந்து பிரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 2 பிரியும். இதுவும் வந்து பிரிஞ்சு 2 பிரியும். இது 3 நியூட்ரான்கள் இப்படி பிளவுந்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் அது வந்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை. இதை வந்து எந்த இதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அணுகுண்டு வெடிக்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து இந்த தொடர்வினையை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, அடுத்து மாறுநிலை நிறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. அணுக்கரு பிளவின் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வந்து வெளியேறுகின்றன. சரிங்களா, இந்த அணுக்கரு பிளவும் போது 2 அல்லது 3 நியூட்ரான்கள் தான் இங்கே வெளியேறுது இல்லைங்களா, எல்லோ கலரில். இந்த அணுக்கரு பிளவு ஏற்படுறப்ப இந்த 2 அல்லது 3 நியூட்ரான்கள் வந்து வெளியேறும். ஆனால் எல்லா நியூட்ரான்களுமே பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்தடுத்த பிளவினை உண்டாக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நியூட்ரான்களுமே வந்து இந்த அடுத்தடுத்த பிளவினை ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சிலது மட்டும்தான் வந்து இந்த பிளவை ஏற்படுத்தும், மற்றது வந்து அமைதியாகவே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அது கசிவாக ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நியூட்ரான்கள் வந்து பிளவு அமைப்பிலிருந்து வெளியேறும், இதனைத்தான் வந்து நியூட்ரானுடைய கசிவு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சில நியூட்ரான்களை பிளவுக்கு உட்படாத பொருள்கள் வந்து உட்கவர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நியூட்ரான்கள் வந்து பிளவுக்கு உட்படாத பொருட்கள் எல்லாமே கவருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விரு காரணிகளால் நியூட்ரான் இழப்பு வந்து ஏற்படும். இதனால் வந்து நியூட்ரான் வந்து அதிகமாக தேவையில்லாத வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களின் உற்பத்தி வந்து இழப்பை விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரு தொடர்வினை வந்து நடைபெற்றுட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூட்ரான் வந்து நிறைய இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை விட இந்த பிளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நியூட்ரான்களுடைய உற்பத்தி வந்து அந்த பிளவு மூலம் உருவாகும் நியூட்ரான்களுடைய உற்பத்தி இழப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இந்த தொடர்வினை வந்து நடைபெறும். அவ்வாறு நிகழ பிளவுக்கு உட்படும் பொருளின் நிறையானது ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்க வேண்டும். இந்நிறையத்தான் வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அணுக்கரு பிளவு நடைபெறப்ப 2 உட்கருக்களாக பிரியுது இல்லைங்களா, அப்போ வந்து நியூட்ரான்களுடைய இழப்பும் ஏற்படும். ஓகேங்களா? அதே சமயம் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அப்போ நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து இழக்கக்கூடிய எண்ணிக்கையை விட உருவாகக்கூடிய நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிளவு வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிளவு வந்து நியூட்ரான்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிறை மதிப்பிற்கு சமமாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நிறைனாவது இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறையத்தான் வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ தொடர்வினையை தொடர்ந்து நிலை நிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருள்களின் குறைந்த அளவு நிறையைத்தான் மாறுநிலை நிறை என அழைக்கலாம். அதனுடைய சூழல், அடர்த்தி மற்றும் பிளவுக்குட்படும் பொருளினுடைய அளவு ஆகியவற்றை வந்து சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மாறுநிலை நிறையை விட பிளவு பொருள்களின் நிறை வந்து குறைவாக இருந்தால் அதனை குறை மாறுநிலை, அதாவது சப்கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுநிலை நிறையை விட பிளவு பொருள்களுடைய நிறை வந்து குறைவாக இருந்தால் அதனை குறை மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாறுநிலை இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு மாறுநிலை, அதாவது இந்த பொருளிலிருந்து இது 2ஆக பிரிகிறப்ப இதனுடைய நிறை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குனாவது இருக்கணும். அந்த நிறையத்தான் வந்து மாறுநிலை நிறைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிளவு பொருள்களினுடைய இது வந்து பிரிஞ்சது வந்து இந்த வெயிட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது குறை மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாறுநிலை நிறையை விட பிளவு பொருள்களின் நிறை வந்து அதிகமாக இருந்தால் இது வந்து மிகை மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தான் மீ மாறுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாறுநிலை நிறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுக்கரு பிளவு நடுறப்ப 2 நியூட்ரான்கள் 2 இதுவாக பிரியுது இல்லைங்களா, 2 உட்கருவாக பிரியும். அப்போ நியூட்ரான்களும் உருவாகும். சரிங்களா? இந்த நியூட்ரான்கள் உருவாகிறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உருவாகவும் நிறைய உருவாக செய்யுது, இழப்பும் ஏற்பட செய்யுது. அந்த இழக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையை விட உருவாகக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்காக என்ன இருக்கணும்னா இந்த அணுக்கருங்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, இதனுடைய நிறை ஒரு குறிப்பிட்ட அளவுனாவது இருக்கணும். அந்த நிறையத்தான் வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாறுநிலை நிறை வந்து உருவாக்கக்கூடிய அந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையை விட குறைஞ்சா இருந்துச்சா அப்படின்னா அது குறைநிலை மாறுநிலை அப்படிம்பாங்க. அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மிகை நிலை மாறுநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த பகுதியில் மீதி பாட்டை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.